மேக்ஸ்ன்னு கஷ்டமா இருக்கா? ஸ்கூல்ல கஷ்டமா தெரிற சம்ம கூட ஈஸியா பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஸ்டூடண்ட்ஸ், ஜாஸ்மின் ஹியர். 9th மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.2ல 4th சம் எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் டெசிமல் எக்ஸ்பிரஷன் இன்டு ரேஷனல் நம்பர்ஸ். இந்த கொஸ்டின்ல டெசிமல் நம்பர்ஸை கொடுத்துட்டாங்க. இதை நம்ம வந்து ரேஷனல் நம்பர்ஸாக மாற்றணும். இதுக்கு ஒரு 6 சப்டிவிஷன் கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொஸ்டினை பார்ப்போம். 0.24 பார் இது வந்து டெசிமல் நம்பராக இருக்குது. இதை வந்து நம்ம ரேஷனல் நம்பராக மாற்றணும். ரேஷனல் நம்பர்னால் என்னென்னா P/Q ஃபார்மேட்டில் இருக்கும். மேலே வந்து நியூமரேட்டர் இருக்கும், கீழே வந்து டினாமினேட்டர் இருக்கும். கிவனில் வந்து கொஸ்டினில் கொடுத்தது அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். 0.24 பார். இப்போ பார் வந்து இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா இந்த 24 வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி எழுதிக்கலாம்னா 0.242424 இப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போது நான் என்ன செய்கிறேன், இந்த வந்து 0.24 இருக்குல்ல, இதை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த நம்பரை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 0.242424 டாட் டாட் டாட். இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த பாருக்கு கீழே 2 டிஜிட் இருக்குது பாருங்கள். இப்போது இதை வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது எக்ஸை வந்து நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த ஈக்குவல்ட்டுக்கு ரெண்டு சைடையுமே நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல உங்களுக்கு? இப்போது ஈக்குவேஷன் 1 × 100 இம்ப்ளைஸ், இப்போ பாருங்கள் 100 × x 100x ஈக்குவல் டு, இப்போது இந்த நம்பரை வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த பாயிண்ட் வந்து 2 டிஜிட் தள்ளி போகும். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 24.2424 அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். ஓகேங்களா? இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ண போகிறோம். சப்ராக்ஷன் செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதிக்கங்க. இப்போது இந்த செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 100x ஈக்குவல் டு 24.2424 அப்படின்னு எழுதிக்குவோம். அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிக்குவோம். எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பாயிண்ட்டுக்கு நேராக நம்ம எழுதணும் 0. ஓகேங்களா? 2424. அடுத்ததாக இதை மைனஸ் பண்ணுவோம். இப்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அடுத்தது 24 அப்படியே வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த 100லேருந்து எக்ஸை மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கிறது அர்த்தம். அப்போது 100ல் 1 போயிடுச்சுன்னா 99 எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. இப்போது இந்த எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதிக்கிட்டு இந்த 24 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த 99 மல்டிப்ளேயில் உள்ளது இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறிடும். இப்போது எக்ஸை வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றியாச்சு. எக்ஸ்னா என்னது? இந்த 0.24 பார். அது அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். therefore 0.24 ஹோல் பார் ஈக்குவல் டு இந்த ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. 24/99. இவ்வளோதான் இந்த சம். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனை பார்ப்போம். செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் வந்து 2.327 ஹோல் பார். இந்த ஹோல் பாருக்கு கீழே உள்ள இந்த நம்பர்ஸ் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போது சொல்யூஷனில் கிவனில் லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.327 அதை எழுதிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே பார் இருக்கிறதுனால நம்ம ரிப்பீட்டடாக எழுதிக்குவோம். இந்த 327 திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதுனால டாட் 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 வச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த பாருக்கு கீழே வந்து 3 டிஜிட் இருக்குங்க பாருங்கள். 1 2 3. இப்போது 3 0வால் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3 0 உள்ள நம்பர் எது? 1000. அப்போது 1000ஆல் இந்த நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணணும். எழுதிக்கங்க. ஈக்குவேஷன் 1 × 1000. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இதை நம்ம 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். எப்படி பண்ணணும்னா இந்த ரெண்டு சைடையுமே 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1000 × x என்ன வரும்? 1000x ஈக்குவல் டு, இப்போ இந்த நம்பரை 1000ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த பாயிண்ட் வந்து 3 டிஜிட் தள்ளி 1 2 3 இங்கே வந்து வரும் பாயிண்ட். ஓகேங்களா? இப்போது இதை எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 2 இவ பாயிண்ட் போடாமல் இந்த 3யை போட்டுடலாம். 2 7. இப்போது 3 டிஜிட் தள்ளி இந்த பாயிண்ட் வரப்போகுது. இந்த இடத்துல பாயிண்ட் போடணும். ஓகேவா? அடுத்தது இந்த 327 அப்படியே எழுதிக்கோங்க. 327 டாட் டாட் டாட். ஏன்னா திரும்ப வந்துக்கிட்டே இருக்கிற அர்த்தம். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ஆக வச்சுக்கலாம். இப்போது
இந்த ஈக்குவேஷன் 2 வந்து ஈக்குவேஷன் 1ஆல சப்ராக்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ எழுதிக்கங்க ஈக்குவேஷன் 2 சப்ராக்ஷன் ஈக்குவேஷன் 1. இப்போ ஈக்குவேஷன் 2 என்னது? இந்த 1000x இதை எடுத்து எழுதுவோம். 1000x equal to 2327.327. இப்போ அடுத்ததா இந்த ஈக்குவேஷன் 1 எடுத்து எழுதிக்கலாம். இந்த எக்ஸுக்கு நேராக எக்ஸை போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு இந்த 2 பாயிண்ட் இருக்கு பாருங்க. இப்போ பாயிண்ட்டுக்கு நேராக எழுதணும். 2.327327 டாட் டாட். இப்போ இதை மைனஸ் பண்ண போகிறோம். மேலே 1000x இருக்கு, கீழே வந்து வெறும் எக்ஸ் பாருங்க. வெறும் எக்ஸ் இருந்துச்சுன்னா 1x அப்படின்னு அர்த்தம். இப்போ 1000லேருந்து இந்த 1xை வந்து மைனஸ் பண்ணோம்னா 999x ஈக்குவல் டு இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணணும். இந்த சைடில் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது, அதனால அது அப்படியே கேன்சல் ஆகிடும். இந்த 327 கேன்சல் ஆகிடும். இப்போ 7லேருந்து 2 போயிடுச்சுன்னா 5. அடுத்தது இந்த 2 அப்படியே போட்டுக்கிறோம், இந்த 3 அப்படியே போட்டுக்கிறோம், இந்த 2 அப்படியே போட்டுக்கிறோம். இப்போது இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 2325 இந்த நம்பரை போட்டுட்டு பை இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 999 வந்து இங்கே டிவிஷனுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ்னா என்னது? இந்த 2.327 பார். therefore 2.327 whole bar equal to இந்த ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. 2325 by 999. That's all. அடுத்ததா தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின். -5.132 இதில் வந்து ஹோல் பார் இல்லை, அதனால இதில் உள்ள பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும். இதை ஃப்ராக்ஷனாக மாற்றணும். இந்த டெசிமல்லேருந்து இதை ஃப்ராக்ஷனாக மாற்றணும். எப்படி மாற்றலான்னு பாருங்க. கிவனில் let x is equal to -5.132 அப்படின்னு எழுதிக்கங்க. இப்போ வந்து இதை நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம், அதனால -5.132 அப்படின்னு எழுதிட்டு by 1 அப்படின்னு எழுதிக்கங்க. இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குங்களா, அதனால 1000ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ மேலே 1000ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா கீழேயும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இன்ட்டு 1000 அப்படின்னு போட்டுக்கோங்க. பை 1000. இப்போது மேலே உள்ள நம்பரை 1000ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போது மேலே உள்ள நம்பரை வந்து 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த பாயிண்ட் வந்து 3 டிஜிட் தள்ளி போகும். 5 1 3 2 இப்போ தள்ளி போகுதுங்களா. இப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 0 வரும், அதனால அது போட தேவையில்லை. ஓகேவா? இப்போ கீழே 1ஐயும் 1000ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1000. இந்த ஆன்சரை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை 2 டேபிளால் பண்ணணும்னா 5 2s are 10, 2 0வையும் அப்படியே போட்டுடுவோம். இப்போ மேலேயும் 2 டேபிளால் பண்ணுறோம். 2 2s are 4, பேலன்ஸ் 1ங்களா. இப்போ 11. 5 2s are 10, பேலன்ஸ் 1 வருதா 13. அப்போது 6 2s are 12, பேலன்ஸ் 1 இருக்குது, திரும்பவும் 6 2s are 12. இதையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 டேபிள்லேயே அகைன் 2 2s are 4, பேலன்ஸ் 1, 5 2s are 10, இந்த 0 போட்டுக்கலாம். அதே போல் இதையும் 2 டேபிளில் பண்ணலாம். 1 2s are 2, 2 2s are 4, பேலன்ஸ் 1, 16 ஆகும். 8 2s are 16, இங்கே 6 இருக்குது, 3 2s are 6. அடுத்ததா இந்த கிடச்சிருக்கிற ஆன்சரை எடுத்து எழுதிக்குவோம். மைனஸ் போட்டுக்கோங்க. -1283 by 250. ஆன்சர் எடுத்து எழுதிக்கங்க. therefore -5.132 equal to நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சரை எடுத்து எழுதிக்கலாம். -1283 by 250. that's all. இவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் 3.17 பார். இப்போ 7க்கு மேலே பார் இருக்கு. சொல்யூஷனில் எழுதிக்கங்க. let x is equal to இந்த கொஸ்டின் அப்படி எடுத்து எழுதிக்குவோம். 3.17 பார். இந்த பார் வந்து 7க்கு மேலே இருக்கிறதுனால அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா?
777 டாட் 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 போட்டுக்கோங்க. இப்போ பார் வந்து ஒரு நம்பருக்கு மேல இருக்கிறதுனால நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இத வந்து 10ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். இப்போ இந்த ரெண்டு பக்கமும் 10ஆல மல்டிப்ளை பண்றோம். 10 into x 10x ஈக்குவல் டு இந்த நம்பரை வந்து 10ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட் தள்ளி போகும். இப்போ எப்படி எழுதிக்கலாம்னா 31.777 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 3 டிஜிட் போதும், அதுக்கப்புறம் போட தேவையில்லை. இங்கே வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 2 சப்ராக்ட் ஈக்குவேஷன் 1. இப்போ ஈக்குவேஷன் 2வை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 10x ஈக்குவல் டு 31.777. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸுக்கு நேராக எக்ஸை போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு இப்போ 3 பாயிண்ட், அப்போது பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வர மாதிரி எடுத்து எழுதணும். 3.1777. இப்போது டாட் 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 போட்டுக்கலாம். இப்போ இதை மைனஸ் பண்ண போகிறோம். இப்போது ரெண்டு நம்பரும் சேமாக இருக்குது, அதனால 0, இந்த ரெண்டுத்தையும் 0, இதுவும் 0. இப்போது 7ல் 1 போயிடுச்சுன்னா 6 பாயிண்ட். இப்போ 1ல் வந்து 3 போகாது, வேரோ பண்ணுறோம். 11, 11ல் 3 போயிடுச்சுன்னா 8. இப்போ இங்கே 2 இருக்கும், 2 போட்டுக்கலாம். ஈக்குவல் டு இந்த எக்ஸை போட்டுக்கலாம். இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 10ல் 1 போயிடுச்சுன்னா 9. 9x ஈக்குவல் டு 28.6ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு தேவை எக்ஸு. எக்ஸஸ் ஈக்குவல் டு இந்த நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 28.6. இந்த 0 வேல்யூ இல்லை, அதனால போட தேவையில்லை. பை 9. இப்போது எக்ஸோட வேல்யூவில் பாயிண்ட் இருக்குது. இப்போ நம்ம பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணணும்னா 10ஆல மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா 0.6 அப்படின்னு இருக்குது, ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால ஒரு 0 போட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். மேலே 10ன்னா கீழேயும் 10ஆலேயே மல்டிப்ளை பண்ணணும். இந்த மேலே உள்ள நம்பரை 10ஆல மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட் தள்ளி மூவ் ஆகும். 286 பை 9 into 10 90. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம் 2 டேபிளால். 4 2s are 8, பேலன்ஸ் 1, 5 2s are 10. அடுத்தது இதையும் 2 டேபிளாலேயே 1 2s are 2, 4 2s are 8, 3 2s are 6. எக்ஸோட வேல்யூ எடுத்து எழுதிக்கங்க. 143 by 45. ஃபைனலாக இந்த கொஸ்டின் என்னது? 3.17 பார் ஈக்குவல் டு நமக்கு கிடச்சிருக்க இந்த ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 143 by 45. தட்ஸ் ஆல். அடுத்தது நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். 17.215. இந்த 15ல் வந்து அண்டர்லைன் ஆயிருக்கு, அதனால இந்த 15 வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 17.215. இந்த 15 வந்து அண்டர்லைன் ஆயிருக்குது, அப்போது 1515 அப்படின்னு ரிப்பீட்டாக எழுதிக்கங்க. டாட் டாட் டாட். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்குவோம். இங்கே 2 நம்பருக்கு மேலே வந்து அண்டர்லைன் ஆயிருக்கிறதுனால இதை வந்து 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஈக்குவேஷன் 1 into 100. இப்போது இதோட ரெண்டு சைடையும் நம்ம வந்து 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். 100 into x 100x ஈக்குவல் டு இப்போது இந்த நம்பரை 100ஆல மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது இந்த பாயிண்ட் வந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போது 1721.51515 அப்படின்னு போடணும். நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் போதும், அதனால அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷன் 2வை வந்து ஈக்குவேஷன் 1ஆல் சப்ராக்ட் பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். எடுத்து எழுதிக்கங்க. ஈக்குவேஷன் 2 மைனஸ் ஈக்குவேஷன் 1. இப்போது இந்த ஈக்குவேஷன் 2 எடுத்து எழுதிக்குவோம். 100x ஈக்குவல் டு 1721.515. இப்போது ஈக்குவேஷன் 1 போட்டுக்கலாம். எக்ஸுக்கு நேராக இந்த எக்ஸை போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு இந்த பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வர மாதிரி எடுத்து எழுதுங்க 17. ஓகேங்களா? இந்த 2க்கு நேராக 1ஐயும் 1க்கு நேராக 7ஐயும் போட்டு பாயிண்ட். இந்த நம்பர் பேலன்ஸ் நம்பர் இருக்கு பாருங்க 215, அதை எடுத்து எழுதிக்கலாம்.
2 1 5 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் போதும், அதனால ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே நம்பர்ஸ் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால 0 0. இந்த 5ல் 2 போயிடுச்சுன்னா 3. இந்த பாயிண்ட் இங்கே 1ல் 7 போகாது, பாரோ வாங்கினா 11, 11ல் 7 போயிடுச்சுன்னா 4. இங்கே 1 1ல் 1 போயிடுச்சுன்னா 0. அடுத்தது இந்த 7 அப்படியே போட்டுக்குவோம். அடுத்தது இந்த 1. இப்போ இந்த 100ல் எக்ஸ் போயிடுச்சுன்னா 99x. இப்போ நமக்கு எக்ஸ் தேவை. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, 1704.3. இந்த 2 ஜீரோ வேண்டாம். அப்புறம் பை இந்த 99 போட்டுக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ எதனா செய்யலாம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கு, அதனால 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 10 மேலே 10னா கீழேயும் 10ஆல. இப்போ இதை 10ஆல மல்டிப்ளை பண்றதுனால இது ஒரு டிஜிட் நகர்ந்து போயிடும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் இப்போ எடுத்து எழுதிக்கலாம், 1704 by 99 into 10 990. இப்போ இந்த நம்பரை சிம்பிளிஃபை பண்ணலாம் 3 டேபிளால. 3 3s are 9, 3 3s are 9, இந்த 0 மேலேயும் 3 டேபிளாலேயே சிம்பிளிஃபை பண்ணலாம். 5 3s are 15, balance 2. 6 3s are 18, balance 2. 8 3s are 24. அடுத்தது 1 3s are 3. இப்போ x ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கங்க. x is equal to 5681 by 330. ஓகேவா? இப்போ x என்னது நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் 17.215 bar equal to 5681 by 330. That's all. இதோட இந்த சமம் முடிஞ்சிருச்சு. Next, fourth subdivision question, minus 21.2137 bar. இப்போ 7க்கு மேலே பார் இருக்குது, அது ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். கிவன்ல லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 21.2137. இந்த 7 வந்து பார் இருக்கிறதுனால ரிப்பீட் ஆகுது. இதை எப்படி எழுதிக்கலாம்னா மைனஸ் 21.21377 டாட் டாட் டாட். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்குவோம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை என்ன செய்ய போறோம்னா, இந்த பாருக்கு கீழே வந்து ஒரு டிஜிட் நம்பர் இருக்குது, ஒரு நம்பர் இருக்கிறதுனால 10ஆல மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 10 இம்ப்ளைஸ் 10ஆல ஈக்குவல்ட்டுக்கு ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 10 இன்ட்டு எக்ஸ் 10x, அது போல் அந்த சைடை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போது மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட் தள்ளி மூவ் ஆகும். ஓகேவா? எழுதிக்கங்க, 212.137 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் போதும், டாட் டாட் டாட். இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து மைனஸ் பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். கொஸ்டினில் மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கலாம். இப்போ இதை எப்படி எழுதலாம்னா 10x மைனஸ் இந்த எக்ஸ் போட்டாச்சு. அடுத்தது ஈக்குவல் டு இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் எடுத்து எழுதிக்குவோம், மைனஸ் 212.137 மைனஸ் அடுத்ததா இந்த பிராக்கெட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மைனஸ் 21.213 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் போதும், பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் எடுத்து மைனஸ் பண்ண போகிறோம், மைனஸ் 212.137. அடுத்தது இந்த பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வர மாதிரி எழுதணும், 21.213. இதை மைனஸ் பண்ணும். 7ல் 3 போயிடுச்சுன்னா 4, 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. இங்கே 1ல் 2 போகாது, கடன் வாங்கினோம்னா 11, 11ல் 2 போயிடுச்சுன்னா 9 பாயிண்ட். இங்கே வந்து 1 இருக்கும், 1ல் 1 போயிடுச்சுன்னா 0. இங்கே வந்து 1 இருக்கும், 1ல் வந்து 2 போகாது. அப்போது கடன் வாங்கினோம்னா 11, 11ல் 2 போயிடுச்சுன்னா 9. இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும், 1. அந்த 1 போட்டுக்கலாம். மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ் 190.924. இப்போது 10xல எக்ஸ் போயிடுச்சுன்னா 9x.
இப்போது நமக்கு எக்ஸ் தேவை. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 190.924 பை இங்கே உள்ள பாயிண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்படின்னா இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது. அப்போது 3 0 போட்டு ரிமூவ் பண்ணலாம். 3 0னா 1000, மேலே 1000ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா கீழே 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த பாயிண்ட் வந்து 3 டிஜிட் தள்ளி போகும். எடுத்து எழுதிக்கலாம். 190.924 பை இந்த 9 into 1000 9000. இதை கேன்சல் பண்ணலாம். ஆனால் உங்கள் புக்கில் வந்து இதான் ஆன்சராக இருக்குது. அதனால கொஸ்டின் எடுத்து எழுதிக்குவோம். மைனஸ் 21.2137 பார். இதோட ரேஷனல் நம்பர் இதுதான். தட்ஸ் ஆல். இதோட இந்த சமம் முடிஞ்சிடுச்சு. நான் சொல்லி கொடுத்த சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு தடவை இந்த சம்மெல்லாம் போட்டு பாருங்கள். அப்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.